வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு இருக்குல்ல, அத நம்ம எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் இப்ப வந்து 1 கப் ஃபுல்லா நல்ல பெரிய கப்ல 1 கப் ஃபுல்லா கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊற வச்சாச்சு. இத நல்லா தண்ணி வடிச்சு இப்ப மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க நல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு, இத அரைக்கும்போது கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டு அரைச்சாச்சு. இப்ப இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்னா, இந்த மாரி தட்டி தட்டி போட்டு வடை சட்டில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அத பொரிச்சு எடுக்கிற அதே நேரத்துல இன்னொரு பேன்ல வந்துட்டு 1 கப் பருப்புக்கு 1 கப் சீனி போட்டுக்கோங்க. இதுல 1/2 கப் தண்ணி ஊத்திடுங்க. அது கூடவே கொஞ்சமா குங்குமப்பூவும், கலர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இது லேசா கொதி வர அளவுக்கு வந்த உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிடணும். ஐட்டம்ல நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சமா கலர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இது நல்ல ஒரு சுண்டு வரும் பாத்தீங்களா, அந்த டைம் பாத்தீங்கன்னா பாருங்க 1 கப் மாவுக்கே வந்து நமக்கு இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துரும். இதுக்கு ஷேப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். ஏன்னா இது நல்லா இப்படி பொரிச்சு வச்சிட்டு போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இத நல்லா ஆற வச்சு நல்லா மையா அரைச்சு எடுக்க போறோம். அதான் வேலை இப்ப. பாருங்க இப்ப நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இத வந்துட்டு ஜீனி நல்லா கரையுது பாத்தீங்களா, நல்லா கரைஞ்சோட முட்டை முட்டையா வரும் பாத்தீங்களா, அந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம சேர்த்துடலாம். இப்ப இந்த பக்கம் வந்துருச்சு பாத்தீங்களா, இப்ப இதுல எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நமக்கு பக்கம் வந்துருச்சு பாருங்க. இப்ப நான் கொஞ்சமா அத அடுப்பு சிம்ல வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். இது மேலாப்ல கிண்டுங்க. இது கூட வந்துட்டு நீங்க வெள்ளரி விதை, திராட்சை, முந்திரி எதுனாலும் உங்க ஃபேவரட் ஆனத நீங்க சேர்த்துக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அக்ரோட்டும் திராட்சையும் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது சூடு ஆறதுக்குள்ள கொஞ்சமா சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல இப்ப உருண்டை பிடிச்சு எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம உருண்டை பிடிச்சிட்டு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 கப் மாவுலயே பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 10, 15 லட்டு கிட்ட கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.